வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 34ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் முதல் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பொல்லாதவர்கள் செழித்து வளரும்போது அது தாவீதின் இருதயத்தை அசைத்தது என்றும், பொல்லாதவர்கள் எவ்வளவு சீக்கிரம் அறுப்புண்டு போவார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் எப்படி கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும், எப்படி கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், எப்படி தனது வழியை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் முதல் 39ஆம் சங்கீதம் 13ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நமக்கு தீமை செய்தவர்கள் மீது எரிச்சல் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வழிகளை குறித்து, நடக்கையை குறித்து கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறாரா அல்லது துக்கப்படுகிறாரா? எதுதூன் என்பவன் யார்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கருத்தோடு ஜெபிக்கும் எங்களுக்கு அருமையான நேயர்களே, இன்றும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 37ஆம் சங்கீதத்தை சிந்திக்க துவங்கினோம். பொல்லாதவர்கள் செழித்து வளரும் பொழுது அது தாவீதின் இருதயத்தை அசைத்தது என்றாலும் அவர்கள் எப்படி சீக்கிரம் அறுப்புண்டு போவார்கள் என்பதையும் அவர் கூறினார். மேலும் அப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் எப்படி கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும், எப்படி கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்படி தனது வழியை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்தோம். இன்று சங்கீதம் 37 6ஆம் வசனம் முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். சங்கீதம் 37 6. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். யார் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறார்களோ, யார் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, யார் தங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறார்களோ, அவர்களுடைய நீதியை வெளிச்சத்தைப் போலவும் அவருடைய நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். வசனம் 7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. தீவினையை செய்கிறவர்கள் மேலே எரிச்சல் வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும், அவருக்கு காத்திருக்க வேண்டும். இது எத்தனை அருமையானது இல்லையா? பொல்லாதவர்கள் தீமையான வழியிலே இந்த உலகத்திலே காரியங்களை சாதிக்கும் பொழுது அது உங்களை தொந்தரவு பண்ண தேவையில்லை. வசனம் 8. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். தீமையானவருடைய காரியங்கள் வாய்ப்பது போல தெரியும் பொழுது கோபமோ எரிச்சலோ நம்மை பொல்லாப்பு செய்ய தூண்டிவிடக்கூடாது. உங்கள் கோபத்தினாலே நீங்கள் தீமை செய்வீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் நீங்களும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் வலையிலே மாட்டிக்கொள்வீர்கள். சங்கீதம் 37 9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய பொறுப்பு. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பூமியை சுதந்தரித்துக் கொள்ள அவரே உதவி செய்வார். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். வசனம் 11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். பிரியமானவர்களே, இதை நீங்கள் கவனித்து கேட்டீர்களா? கோபகுணம் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நேரம் மிக குறைவு. ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். நாள் ஒன்று வரும், அப்பொழுது கர்த்தர் இந்த பூமியிலே தமது வாக்குப்படி தமது ஜனங்களை வைப்பார். விசுவாசிகளுக்கென்று அவர் பரலோகத்திலே இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். சங்கீதம் 37 14. சிறுமையும் எளிமையுமானவனை மடுவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தால் தான் மடிவான். வசனம் 16 பாருங்கள். சங்கீதம் 37 16. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ஊழியத்தின் நிமித்தமாக நான் பிரயாணம் செய்யும் பொழுதும் செல்வந்தர்களான பரிசுத்தவான்கள் வீடுகளிலேயும் ஐக்கியம் கொண்டிருக்கிறேன். அதுபோல ஏழ்மையான நிலைமையில் இருக்கும் பரிசுத்தவான்களோடும் ஐக்கியம் கொள்ளும் கிருபை பெற்றிருக்கிறேன். ஆனால் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்தவர்கள் யார் என்றால் தங்களுக்கென்று அதிகம் இல்லாமல் இருக்கிறவர்களே.
சங்கீதம் 37:20, துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நிணத்தைப் போல் புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கர் நிச்சயமாகவே அழிந்து போவார்கள். அவர்களுடைய செழிப்பை குறித்து நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அது தேவன் செயல்பட வேண்டிய காரியம், அவரே செயல்படுவார். சங்கீதம் 37:23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனிதனுடைய நடைகள் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் உறுதிப்படுத்தப்படுகிறது. மட்டுமல்ல, அவன் வழிகளிலே அவர் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வழிகளை குறித்து, உங்கள் நடக்கையை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறாரா அல்லது துக்கப்படுகிறாரா? வசனம் 29, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். இந்த வசனம் மீண்டுமாக கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப் போகிறார் என்று சொல்கிறது. அவர்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு பண்ணினார். அதை அவர் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. நாம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் குழம்பி போவீர்கள். பல கிறிஸ்தவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார் என்றால் நீங்கள் மிகுந்த பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், செல்வந்தர்களான பல கிறிஸ்தவர்களும் கூட அவர்களுடைய செல்வத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படி பயன்படுத்துகிறதில்லை. சங்கீதம் 37:38 வசனங்கள், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. உத்தமன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பார்வையிலே உத்தமனாகவும் தேவனை நம்புகிறவனாகவும் அவருடைய இரட்சிப்பிலே இளைப்பாறுகிறவனாயும் இருப்பான். அப்படிப்பட்ட மனிதனுடைய முடிவு சமாதானம். தேவன் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் அறுப்புண்டு போவது துன்மார்க்கரின் முடிவு. இதை நீங்களும் கவனித்து குறித்து கொள்ளலாம். புவியீர்ப்பு விசை எப்படி உண்மையானதோ அதுபோல தேவனுடைய இந்த வார்த்தைகளும் உண்மையானவைகளே. தொடர்ந்து நாம் 38ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். சரீரத்திலே வியாதி இருக்கும் பொழுது மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்யும் ஒரு சங்கீதம் இது. நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின வியாஸ்கர் என்னும் சங்கீதம் என்று இதற்கு முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் பாவ அறிக்கையின் ஒரு சங்கீதம். சரீரத்திலே வியாதி இருக்கும் பொழுது பாவ உணர்வோடு கர்த்தரை நோக்கி மனம் திரும்பும் பாவ அறிக்கை செய்யும் ஒரு சங்கீதமாய் இது இருக்கிறது. தாவீது மிகவும் சுகவீனமாயிருக்கிறார். ஆனால் சாமுவேலின் புத்தகத்திலேயோ ராஜாக்களின் புத்தகத்திலேயோ அல்லது நாளாம புத்தகத்திலேயோ தாவீதின் சுகவீனத்தை குறித்த எந்த சரித்திர குறிப்பும் இல்லை. என்றாலும் கர்த்தர் தன்னை குணமாக்கினார் என்று தாவீது கூறியதை ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். சங்கீதம் 38:1, கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதேயும். மிகவும் அதிகமான ஆழமான மனவேதனையோடு கூட தேவன் தம்முடைய கோபத்திலே தன்னை தண்டித்து விடக்கூடாது என்று கெஞ்சுகிறார். வசனங்கள் 2 முதல் 4 வரை கவனியுங்கள். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வோடு வெளிவரும் ஒரு ஜெபம். இப்பொழுது தாவீது படும் சரீர வேதனைக்கு காரணம் பாவம். பிரியமானவர்களே, நீங்களோ நானோ நம்முடைய பாரத்தை சுமக்கவே முடியாது. குறிப்பாக பாவத்தின் பாரத்தை நாம் சுமக்க முடியாது. அந்த பாரத்தை கர்த்தரிடத்திலே தான் நாம் ஒப்புவிக்க வேண்டும். வசனங்கள் 5 முதல் 8 வரை வாசிக்கிறேன். என் மதியேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பெலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன்.
மதிகேட்டின் விளைவாக வந்தது இந்த வியாதி. தொடர்ந்து வந்தது மனவேதனை. இந்த சங்கீதத்தை தீர்க்க தரிசன கோணத்திலே பார்க்கிற சிலர் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் சரீர வேதனைகளுக்கு இதை ஒப்பிடுகிறார்கள். அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், நம்முடைய வியாதிகளையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். மனுக்குலத்தின் அத்தனை வியாதிகளையும் அவர் சரீரத்திலே சுமந்து தீர்த்தார் என்கிறார்கள். ஆனால் இது உண்மையாக இருக்க முடியாது. ஏனென்றால் வியாதி பாவத்தின் விளைவு. அவரிலே எந்த விதமான பாவமும் இல்லை. அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது லூக்கா 1 35 வசனத்திலே தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தமுள்ளவர், பாவமான சுபாவத்தோடு அவர் பிறக்கவில்லை. கிறிஸ்துவின் இந்த உலக வாழ்க்கையை குறித்து பிதா கூறும் பொழுதும் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றுதான் கூறியிருக்கிறார். இயேசுவின் வாழ்க்கையின் இறுதியிலே இயேசு கிறிஸ்துவும் என்னிலே பாவம் உண்டென்று உங்களிலே யார் கூற முடியும் என்று கேட்கிறார். இயேசு பரிசுத்தமானவர், குறையற்றவர், பாவத்தை விட அவர் வித்தியாசமானவர். அவருடைய சரீரத்திலே வியாதி இருக்கும் என்றால் நம்முடைய பாவங்களுக்காக பலியிடக்கூடிய மாசற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்க முடியாது. எனவே அந்த விளக்கம் சரியானதல்ல. இயேசு சிலுவைக்கு செல்லும் பொழுது பரிசுத்தமாயிருந்தார். இயேசு சிலுவையில் இருந்த முதல் 3 மணி நேரங்கள் மனிதர்கள் கேடான காரியத்தை அவருக்கு செய்தார்கள். கடைசி 3 மணி நேரங்கள் தேவன் தனது சிறந்த காரியத்தை செய்தார். ஏனென்றால் கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இந்த குறிப்பிட்ட இடத்தில்தான் மிக கவனமாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டது இந்த உலகத்தின் பாவம். அவர் நம்முடைய வியாதியை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லும் பொழுது அது பாவமாகிய வியாதியை குறிக்கிறது. இதை குறித்து பேதுரு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எதிலிருந்து குணமானீர்கள்? பாவம் என்னும் வியாதியிலிருந்து குணமானீர்கள். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு வியாதியுள்ள சரீரத்தோடு சிலுவைக்கு செல்லவில்லை. பாவத்தின் விளைவுதான் வியாதி. இயேசு கிறிஸ்துவிலே எந்த பாவமும் இல்லை. எனவே இயேசு சிலுவையிலே வியாதியோடு தொங்கினார் என்று சொல்வது தவறான ஒரு போதனை. தங்கள் சரீரத்திலே வியாதியை அனுபவித்திருக்கிறவர்கள் இப்பொழுது தாவீதின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வியாதிகளை முதலாவது நாம் கர்த்தரிடத்திலேயே எடுத்துச் செல்ல வேண்டும். பின்னர் பார்க்க வேண்டிய வைத்தியர்களையும் நாம் பார்க்க வேண்டும். வைத்தியர்களுக்கு இருக்கிற ஞானமும் திறமையும் தேவனே அவர்களுக்கு கொடுத்தது. அதை அந்த வைத்தியர்கள் ஒத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, 38ஆம் சங்கீதம் முழுவதையும் நீங்கள் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். இப்பொழுது நாம் 39ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இது அடக்க ஆராதனைகளிலே பயன்படுத்தும் ஒரு சங்கீதமாயிருக்கிறது. மனுக்குலத்தின் சிறுமையான நிலைமை குறித்தும் பலவீனத்தை குறித்தும் இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. மனிதன் எவ்வளவு சீக்கிரமாய் கடந்து போகிறான் என்ற சத்தியத்தை இது சொல்லுகிறது. அடக்க ஆராதனைகளிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சங்கீதம் இது. பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை தேவனோடு உள்ள உறவு இன்றி அர்த்தமற்றதாகிறது. இதுவும் தாவீதின் சங்கீதம். எதுதூனிடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதுதூன் யார்? அவர்தான் இந்த சங்கீதத்திற்கு இசை அமைத்தவராய் இருக்கலாம். இஸ்ரவேலரின் ஆராதனையிலே பாடகர் குழுவை வழிநடத்தி சென்ற 3 குழுக்களிலே ஒன்றின் தலைவராய் இருக்கலாம். அடுத்த 2 பாடகர் தலைவர்களும் ஆசாபும் ஏமானும் ஆவார்கள். தாவீதும் இந்த 3 இசைக்கலைஞர்களுமே கர்த்தரை தொழுது கொள்ளும் பாடல்களை முறையோடு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கர்த்தரை துதிக்கும்படியாய் செய்தார்கள். வாசிக்கிறேன். சங்கீதம் 39 முதல் 3 வசனங்கள். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையானாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் பல வேளைகளிலே நாவை நாம் கவனமாக காத்திருந்தால் எத்தனையோ பாவங்களுக்குள்ளே நாம் விழுந்திருக்க மாட்டோம். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால்,
இந்த உலகத்தின் மனிதர்களை குறித்து நான் பேசப் போவதில்லை. அந்த துன்மார்க்கன் உணர வேண்டியதை உணர்ந்து கொள்ளப் போவதில்லை. நானும் என் வாயை மூடிக்கொள்கிறேன் என்கிறார். என்றாலும் இப்பொழுது தனது இருதயத்தை கர்த்தரை நோக்கி திறந்து தன் விண்ணப்பத்தை துவக்குகிறார். கர்த்தாவே, நான் எவ்வளவு நிலையற்றவனாய் இருக்கிறேன் என்று என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியப்படுத்தும் என்று கேட்கிறார். மனிதன் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை உணர்ந்தவனாகத்தான் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நாம் ஏன் வாழ்கிறோம் என்பது போன்ற கேள்வியை எழுப்புகிறான். இன்றும் அநேக இளைஞர்கள் கேட்கும் ஒரு கேள்வியாய் இது இருக்கிறது. 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு எல்லாரும் அமைதியாய் தங்களுக்கென்று ஒரு வீடு, தங்களுக்கென்று ஒரு குடும்பம் என்று வாழ வாஞ்சிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொறுப்புகளிலிருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக தங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை காணாதபடி கண்களை மூடிக்கொள்ளவும் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் எண்ணியது போல காரியங்கள் நடக்கிறதில்லை. பெரிய பட்டணங்களிலே போக்குவரத்து நெரிசல்களிலே மாட்டிக்கொள்கிறோம். அது மனதிற்கு சஞ்சலத்தை கொடுக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து வந்த இளைஞர்களும் கூட தங்களை சுற்றி பார்த்து, வாழ்க்கை இவ்வளவுதானா, இந்த வாழ்க்கையின் அர்த்தம்தான் என்ன என்று கேட்கிறார்கள். அன்று தாவீதும் இதே கேள்வியைத்தான் கேட்டார். வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லாதபடியும் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். பிரியமான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்தவ பெற்றோராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவை நோக்கி திரும்பும்படியாக உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது கிறிஸ்துவை விட்டு வேறு திசையிலே உங்கள் பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையே வழி நடத்தி விடுகிறதா? இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறி எங்கு செல்வது என்று தெரியாமல் அலைந்து திரிகிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். காரணம் என்ன? பெற்றோரின் தவறான மாதிரி. பல நல்ல குடும்பங்களிலிருந்தும் பிள்ளைகள் இவ்வாறு வெளியேறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த அர்த்தமும் தெரியவில்லை. இந்த சங்கீதம் இந்த சந்ததிக்கு மிக பொருத்தமானது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் அர்த்தத்தையும் தாரும் என்ற எண்ணத்திலே தான் கர்த்தாவே, என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும் என்று கேட்கிறார். சங்கீதம் 39:5, இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். இந்த வசனத்தின் இறுதியிலேயும் சேலா என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். நன்றாக நின்று நிதானமாய் கவனித்து பார்க்க வேண்டும். கேட்ட காரியங்களை திரும்ப திரும்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்நாள் குறுகினதாயிருப்பது நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவடைந்து விடுகிறது என்றால் அதிலே எந்த பயனும் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவடையும் என்றால் மனிதனாயிருப்பதை விட மிருகமாயிருந்து விட்டு கடந்து சென்று விடலாம். பாருங்கள், சங்கீதம் 39:6, வேஷமாகவே மனிதன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இன்றைக்கும் எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் எவ்வளவோ செல்வத்தை சேர்க்கிறார்கள். இறுதியில் தேவனற்ற தங்கள் சந்ததிக்கு அதை விட்டு செல்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த தாவீது வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன என்று கேட்கிறார். சங்கீதம் 39:7, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. தாவீது கர்த்தரை பார்த்து திரும்பி, ஆண்டவரே, நீரே என்னுடைய நம்பிக்கை என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான ஐயா, அம்மா, நீங்கள் கர்த்தரை நோக்கி திரும்பவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உங்களுக்கும் அர்த்தமற்றதாகவே தெரியும். அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, நீ ஏன் வாழுகிறாய் என்று உன்னால் தைரியமாய் சொல்ல முடியுமா? நீ வாழும் வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் உண்டா? சங்கீதம் 39:8, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். தாவீது ஒரு நல்ல முன்மாதிரியாயிருக்க விரும்புகிறார். வசனம் 9, நீரே இதை செய்தீர் என்று என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். எந்த கூட்டத்திலும் தனது எண்ணங்களை வெளிப்படுத்த தாவீது விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. வசனம் 10, என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். கர்த்தர் தன்னை ஒழுக்கப்படுத்தியதை தன்னுடைய வாழ்க்கையிலே தாவீது உணர்ந்தார். அதிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையின் நோக்கத்தை, அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். கல்லறை மட்டுமே நம்முடைய குறிக்கோள் அல்ல. மனிதன் ஒரு நீண்ட பிரயாணம் செய்கிறவனாயிருக்கிறான்.
நித்தியம் நமக்கு முன்னால் இருக்கிறது. அதை எத்தனையோ ஆசையோடு நாம் வாஞ்சிக்கிறவர்களாக, எதிர்நோக்கி இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். சங்கீதம் 39:12, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். இந்த உலகத்திலே நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். ஆனால் பல வேளைகளிலே இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கிறதில்லை. இந்த பூமியிலேயே நிரந்தரமாக கூடாரமிட்டு தங்கிவிடுவது போல செயல்படுகிறோம். தவறான பாதுகாவல்களினாலே நம்மை நாமே போர்த்து கொள்கிறோம். நாம் இந்த உலகத்தின் வழியாக கடந்து செல்லுகிற பிரயாணிகள்தான் என்பதை உணர்ந்து அனுதினமும் வாழ வேண்டும். நித்தியமான நகரம் இங்கே நமக்கு இல்லை, ஆனால் நிச்சயமான ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டே. எனவேதான் சங்கீதக்காரன், ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை என்கிறார். உங்களுடைய நம்பிக்கை கர்த்தரா? சங்கீதம் 39:13, நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆண்டவரே, என்னை சுற்றி வாழ்கிற மக்கள், எங்களை பார்க்கிற மக்கள், இந்த உலகத்தை தாண்டி ஒரு நித்தியம் உண்டு என்பதை எங்கள் வாழ்க்கையை பார்த்து கண்டுகொள்ளத்தக்கதாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிற யாரும் தேவனை விட்டு வேறு பக்கம் திரும்பி விடாதபடி, எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் என்னை பார்க்கும் பொழுது தேவனை நோக்கி திரும்ப நீரே கிருபை செய்யும். தனித்தாள் ஊழியத்தை குறித்து எவ்வளவோ சொல்லப்படுவதை இந்நாட்களிலே கேட்கிறோம். ஆனால் தனி மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை நோக்கி திரும்புவார்களா, அல்லது தேவனை விட்டு வேறு திசையிலே திரும்புவார்களா? ஆம் பிரியமானவர்களே, இந்த இரண்டில் ஒன்றைத்தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் செய்து கொண்டு இருக்கிறது. அதை குறித்து நாம் சிந்திப்போமா? அதை குறித்து நாம் செயல்படுவோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை சுற்றி பொல்லாதவர்களின் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடி எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து, இந்த உலகத்திலே நாங்கள் பரதேசிகளாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நித்திய வீடு உண்டு, நித்திய ராஜ்யம் உண்டு என்பதை அறிந்து வாழ அனுதினமும் கிருபை செய்யும். எங்கள் உள்ளத்திலே அறிந்தவர்களாய் நாங்கள் வாழ்கிறது மட்டுமல்ல, எங்களை பார்க்கிறவர்களும் அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து வாஞ்சிக்கத்தக்கதாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உம்முடைய கருவிகளாக, உம்முடைய பிள்ளைகளாக எடுத்து பயன்படுத்தும். எங்கள் வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையும் அநேகரை உமக்கு நேராய் திருப்பட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் குழம்பி போவீர்கள். பல கிறிஸ்தவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார் என்றால் நீங்கள் மிகுந்த பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், செல்வந்தர்களான பல கிறிஸ்தவர்களும் கூட அவர்களுடைய செல்வத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படி பயன்படுத்துவதில்லை. தாவீது படும் சரீர வேதனைக்கு காரணம் அவருடைய பாவம். நண்பர்களே, நீங்களோ நானோ நம்முடைய பாரத்தை சுமக்க முடியாது. குறிப்பாக பாவ பாரத்தை சுமக்க முடியாது. அந்த பாரத்தை கர்த்தரிடத்தில்தான் நாம் ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ பெற்றோராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவை நோக்கி திரும்பும்படியாக உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது கிறிஸ்துவை விட்டு வேறு திசையில் உங்கள் பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையே வழி நடத்தி விடுகிறதா? இன்று அநேக வாலிபர்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறி பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். காரணம் என்ன? பெற்றோரே தவறான மாதிரி. தாவீது கர்த்தரை பார்த்து திரும்பி, ஆண்டவரே, நீரே என்னுடைய நம்பிக்கை என்கிறார். அன்பர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி திரும்பவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உங்களுக்கும் அர்த்தமற்றதாகவே தெரியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13 பின்பாகம்.